ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மிகவும் அன்பாயிருந்த சீஷன் யோவான். இந்த யோவான் சீஷன் 3 கடிதங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எழுதுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் யோவான் மூலமாய் நமக்கு எழுதப்பட்ட கடிதம். இந்த கடிதத்தில் அன்பை மையமாக வைத்துத்தான் யோவான் இந்த 3 கடிதங்களையும் எழுதுகிறார். அன்பின் வெளிப்பாடுகள், அன்பின் கிரியைகள், அன்புக்கெடுத்த எல்லா காரியங்களையும் அவர் இங்கே ஆண்டவருடைய வார்த்தையாக நமக்கு தருகிறதை பார்க்கிறோம். இந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, நடைமுறை கிறிஸ்தவன், இந்த கிறிஸ்தவம் என்பது பைபிள் முழுக நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது மதம் என்றோ மார்க்கம் என்றோ குறிப்பிடப்படவில்லை. மனிதர்களாய் தங்களுக்கென்று அநேக மார்க்கங்களை வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் வேதாகமத்திலே ஆண்டவர் மதம் என்றோ மார்க்கம் என்றோ எதையுமே அவர் உருவாக்க வரவில்லை. அவர் இந்த பூமிக்கு வந்தது மனிதர்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்து அவருடைய நித்திய ஜீவனை அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவர் வந்தார். அவர் அன்பு நிறைந்த தெய்வம். ஆகவே அவர் ஜனங்களை அவர் அதிகமாய் நேசித்தார். அதனால தான் யோவான் எழுதுகிறார். யோவான் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் பாவம் செய்யாதிருக்கும்படியான ஒரு பரிசுத்த வாழ்வை ஆண்டவர் நமக்கு வாக்களிக்கிறார். அப்படி பாவமே செய்யாமல் பரிசுத்தமாக இந்த பூமியிலே வாழ்வதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் எல்லா வசதிகளையும் ஆவிக்குரிய காரியங்களையும் அவர் நம்ம கொடுத்திருக்கிறார். அந்த வழியிலே நாம் நடக்கும் பொழுது நிறைய நேரங்களிலே நமக்கு சந்தேகங்கள் வரும். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே ஒரு சில தம்பிமார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த தம்பிமார் கேட்பார்கள், ஆனால் நான் இப்போ ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன்னா இல்லையா, நான் எப்படி நான் அதை செக் பண்ணிக்கிறது? அப்பா ஊழியக்காரர், அம்மா ஊழியக்காரங்க, நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவர்கள் ஊழியர்கள். ஆகவே நான் அவர்களுக்கு பிள்ளையாய் பிறந்ததுனாலே பிறந்தது முதலே நான் இந்த கிறிஸ்தவ கூட்டங்களோடு தான் நான் இருக்கிறேன். எனக்கு வெளி உலகம் அதிகமாய் தெரியாது. ஒரு முறை கூட சினிமா தியேட்டருக்கு நான் போனதே கிடையாது. அந்த காலத்திலே சொன்னது. ஆக நான் இப்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா, நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன்னா அதற்கு என்ன அடையாளம்? அவ்வப்போது என் ஆவிக்குரிய வாழ்வை நான் ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் வரமுள்ள மனிதர்கள்ட்ட போய் ஜெபம் பண்ணி அவர்கள் ஜெபித்து தீர்க்க தரிசனமாக எனக்கு நீ நல்லா இருக்கிற, ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் உறுதிப்படுத்தி அப்படித்தான் வாழணுமா, அல்லது நானே கண்டுகொள்ள முடியாதா என்று கேட்ட பொழுது, அப்படிப்பட்ட அந்த தம்பிமார்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான காரியம், வேதத்தை கவனமாய் நீங்கள் வாசியுங்கள். அது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவருடைய பிள்ளையாய் நீங்கள் மாறின பிறகு, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம எப்படி தப்பித்து கொள்வது என்பது எல்லா காரியங்களும் நிருபங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்காக வாழ விருப்பமுள்ள எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் மனுஷியாக இருந்தாலும் அடுத்து இந்த வேதத்தில் அவர்கள் அதிகமாய் தியானிக்கிறது வாசிக்கிறதால நிருபங்களிலே அப்படி கொடுத்திருக்கிறார். இவை இந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கூட அவர் நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்ளும்படியாக அவர் ஒரு காரியங்களை எழுதுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 9, 10, 11 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
ஒரு படி மேலே இப்போ சொல்லுகிறார், கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான்? கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாத நீ காணாத தெய்வத்தை அன்பு கூறுகிறேன் என்று சொல்வது எப்படி? நமக்கு நாமே தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கு நிருபங்களிலே தேவ மனிதர்கள் மூலமாய் ஆண்டவர் நமக்கு செய்திகளை தருகிறார். யோவான் மூலமாய் அவர் எழுதுகிறார், ஆதி முதல் உள்ள பழைய கற்பனையை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதி முதல் உள்ள பழைய கற்பனை, புது கற்பனை எதையும் நான் சொல்லவில்லை. அந்த பழைய கற்பனை அன்பு கூறுங்கள், அன்பு கூறுங்கள். தன் சகோதரனிடத்திலே அன்பு கூறுகிறவன் ஒளியின் பிள்ளையாயிருக்கிறான். யார் இந்த சகோதரர்கள்? ரொம்ப ஒரு காரியங்களை நாம் எடுத்து வாசிக்க வேண்டும். யார் நம்முடைய சகோதரர்கள்? நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். மாம்சீக பிரகாரமாய் நாம் ஒரு குடும்பத்தில் பிறந்திருப்போம். நமக்கு நிறைய சகோதர சகோதரிகள் இருப்பார்கள். ஆனால் வேதம் இங்கே கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான் என்றால் இந்த சகோதரன் யார்? ஒரு முறை இயேசுநாதரிடத்திலே அவருடைய சீஷர்கள் வந்து சொன்னார்கள், உம்முடைய தாயும் உம்முடைய சகோதரர்களும் உம்மை சந்திக்கும்படி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆண்டவர் சர்வ சாதாரணமாய் சீஷர்களிடத்தில் ஒரு வார்த்தையை கேட்டு, யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்? இதோ நீங்கள் தான் என்னுடைய சகோதரர்கள். பரலோகத்திற்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னார். நமக்கு சகோதரர்கள் என்பவர்கள் யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் நம்முடைய சகோதரர்கள். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது உலகளாவிய கிறிஸ்தவ குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராய் நாம் மாறுகிறோம். உலகளாவிய கிறிஸ்தவம், அந்த கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளிலே எல்லா சபைகளிலும் இருந்து சிலர் அதிலே அந்த உலகளாவிய குடும்பத்திலே இருப்பார்கள், எல்லாரும் அல்ல. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய ராஜ்யத்திற்கு நேராக ஆயத்தப்படுகிற ஒவ்வொருவரும் நமக்கு சகோதரர்கள், சகோதரிகள். அது தவிர மற்றவர்கள் எல்லாம் பிறன், நமக்கு அடுத்தவர்கள். தனக்கு அடுத்தவனை சிநேகிக்கணும், பிறனுக்கு உதவி செய்யணும். அதில் நம்ம கூட பிறந்தவங்கெல்லாம் கூட வருவாங்க. ஒருவேளை நம் கூட பிறந்த சகோதர சகோதரிகளிலே யாராவது ஆண்டவரை மெய் மனதோடு ஏற்றுக்கொண்டு அவர்களும் நம்மை போல ஆண்டவருக்காக வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள். உலகம் முழுவதும் உள்ள எல்லா ஜனங்களையும் ரெண்டே பிரிவு தான். இங்கே நாம் இருக்கிறது போல மதத்தால், இனத்தால், மொழியால், நிறத்தால் ஏராளமான பிரிவினைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எந்த பிரிவினையும் செல்லாது. கடவுள் மேலே இருந்து பூமியை பார்க்கும் பொழுது அத்தனை பேரும் அவருடைய சொந்த பிள்ளைகள். அதில் ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறார். ஒன்று அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை செய்கிற மக்கள், இன்னொன்று அவரை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவரை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்களில் கிறிஸ்தவர்களும் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கொஞ்சம் பேர், தே ஆர் மைனாரிட்டி. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் திரட்சியான ஜனம் என்று நான் உங்களை சிநேகிக்கவில்லை. இந்த பூமியில் உள்ள ஜனங்களில் எல்லாரும் நீங்கள் கொஞ்ச ஜனங்கள், நீங்கள் கொஞ்சமாக இருக்கிறீர்கள். ஆனாலும் நீங்கள் எல்லாம் என்னுடைய ஜனம், என் ஜனம். அவரோடு கூட ஐக்கியப்படுகிற ஜனங்கள். அதை நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரத்த பாசம் இருக்கும். கூட பிறந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நமக்கு துடிக்கும்.
அவர்களுக்கு உதவி செய்யணும், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இந்த வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற சகோதரன் என்று அழைக்கப்படுகிறவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பிதாவின் சித்தம் செய்ய பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள்தான் நம்முடைய சகோதர சகோதரிகள். அவர்களுக்குத்தான் அவர்களை நாம் ஒரு நாளும் பகைத்து விடக்கூடாது. ஆனால் என்ன நடக்கிறது? தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் என்ன பாவம் செய்தாலும் அவர்களை நேசித்துக் கொள்ளுகிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்து விடுங்க, என்ன இருந்தாலும் என் கூட பிறந்தவன்ல அப்படின்றாங்க. ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற அல்லது ஆண்டவருடைய வேலை செய்கிறவர்களை விமர்சனம் பண்ணுகிறார்கள். கேட்டால் அவங்க தப்பு பண்ணுறாங்க, அதையும் நாங்கள் சொல்லுகிறோம், உங்கள் உபதேசம் பிழையாக இருக்கிறது சொல்லுகிறோம். ஆனால் உன் கூட பிறந்த உன்னுடைய பிள்ளைகளில் அல்லது உன் சகோதரர்களில் யாராவது ஒருவர் பயங்கரமான பாவத்தில் விழுந்தால் வெளியில் சொல்லவே மாட்டோம், அதை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிடுவோம். அடுத்தவங்க பாவம் செஞ்சால் பிரசித்தப்பட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சத்தமாக சொல்லுவோம். அரசியல் கட்சிக்காரங்களையும் பாருங்களேன், அவங்க கட்சியை தவிர அடுத்த கட்சிக்காரன் தப்பு பண்ணிட்டானா ஓன்னு கூச்சல், பயங்கரமாக கூச்சல் இடுவார்கள். அவர்கள் கட்சியிலேயே அதே தவறுகள் இருந்தால் அமைதியாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வெளியில் வந்து கத்த மாட்டாங்க, அதை அப்படியே உள்ளே வச்சுக்கிடுவாங்க. மனிதனுடைய ஒரு கேடுகெட்ட சுபாவம். அந்த சுபாவத்தோடு ஆண்டவருடைய பிள்ளைகள் நடந்து கொள்கிறார்கள் சொல்லும் பொழுதுதான் இந்த வசனத்தை ஆண்டவர் எழுதுகிறார். தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான், அவன் ஒளியினிடத்தில் வரவில்லை. இதை வைத்துத்தான் ஆவிக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டும், இனம் கண்டுகொள்ள வேண்டும். எல்லாரும் வேதாகமத்தை வைத்து கொண்டு பேசிக்கொண்டு தான் நம்மிடத்திலே வருவார்கள். ஆனால் அவருடைய நடக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அதை ஆண்டவர் மிக கவனமாய் அவர் பார்த்து அதைத்தான் ஆவிக்குரிய சட்டமாகவே வைத்திருக்கிறார். இருளிலே நடந்து கொண்டிருக்கிறான், தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகன் என்றும் வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் அவர் கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாத, ஆண்டவரை கண்டுகொண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் காணாத தெய்வத்தை எப்படி நேசிப்பான்? ஆண்டவரை கண்டுகொண்ட ஒரு சகோதரனை பார்க்கும் பொழுது நமக்கு உள்ள மகிழ வேண்டும். நம் மூலமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் அல்லது நமக்கு பிறகு, நமக்கு சம்பந்தம் இல்லாத நமக்கு பிறகு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்தவர்கள் பலர் நம்மை விட ஊழியத்திலே சிறந்து விளங்குகிறவர்களை பார்க்கும் பொழுது பொறாமை வரக்கூடாது, அன்பு பெருக வேண்டும். வேதத்திலே ஒரு வசனம், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் தயாளனாய் இருக்கும் பொழுது நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்று. ரொம்ப நாளாக எனக்கு அந்த வசனம் விளங்கலை, அதனுடைய அர்த்தம் எனக்கு புரியவில்லை. நான் தயாளனாக இருக்கும் பொழுது நீ வன்கண்ணனாக இருக்கலாமா அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த சமூக வலைதளங்கள் இந்த காலத்தில், இணையதள காலத்தில் இந்த வசனத்தை மிக நன்றாய் நம்ம விளங்கி கொள்ள முடியும். இந்த சமூக வலைதளங்கள் எதுவுமே இல்லாத அந்த காலத்திலே நடராஜ முதலியார், சாராள் நவ்ரோஜி அம்மா அவர்கள், இன்னும் எத்தனையோ தேவ மனிதர்கள் பாடல்கள் எழுதினார்கள். ஆங்கிலத்தில் இருக்கிற பாமாலை பாடல்களை தமிழாக்கம் செய்தார்கள். சீகன் பால்க் முதல் இந்தியாவிலே வந்து கீர்த்தனை பாடல்கள் அதன் பிறகு எழுதப்பட்டது. அதன் பிறகு டிபிஎம், அதாவது சிபிஎம் சொல்லுவாங்க, சிலான் பெண்டிகாஸ்டல் மிஷன், அவர்கள் இந்த கன்வென்ஷன் பாடல்களை உருவாக்கினார். அந்த பாடல்களை எல்லா சபையிலும் பாடினோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் மாறிடாய மானேசரே, எந்த அன்புள்ள ஆண்டவர் போற்றி துதிப்பு, எத்தனை எத்தனை கோல்டன் சாங்ஸ். ஆண்டவர் நேரடியாய் ராகம் அமைத்து கொடுத்த பாடல்கள், சாராள் நவ்ரோஜி அவர்கள் பாடின பல பாடல்கள்.
அனாதி தேவன் உன் அடைக்கலம், இயேசுவை நாம் எங்கே காணலாம். பல தேவ மனிதர்கள் இந்த பாடல்களை எழுதினார்கள். நடராஜ முதலியார் பாடினார், சாராள் நவரோஜம்மா பாடினார்கள். அன்றைக்கு இருந்த டெக்னாலஜியில் அந்த ஆர்பிஎம் ரெக்கார்டில் பாடினாங்க, எல்பி ரெக்கார்டில் பாடினாங்க. உலகமெங்கும் எல்லா சபைகளும் அந்த பாடல்களை பாடினார்கள். பாரம்பரிய சபை என்று சொல்லப்படுகிற சிஎஸ்ஐ திருச்சபைகளிலும் இந்த கன்வென்ஷன் பாடல்களை அப்படியே எடுத்து கன்வென்ஷன் புத்தகம் என்று போட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எத்தனை காரியங்கள் பாருங்கள். ஒருவேளை சாராள் நவரோஜி, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாடல், இதை யாரும் பாடக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் பாட வேண்டும். நீங்கள் யாராவது பாடினீங்கன்னா ஒரு பாட்டுக்கு 100 ரூபா தந்துடணும். அப்படி சொன்னால் அது எப்படி இருக்குன்னு சொல்லி கற்பனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அதே தான் நடக்கிறது. சமூக வலைதளங்களிலே ஒருவர் பாடுகிறார், அந்த பாடல் சிறப்பாக இருக்கிறது, இசை நன்றாக இருக்கிறது, அந்த பாடலை எடுத்து நம்முடைய யூடியூப்பில் போடலான்னு சொல்லி யாராவது போட்டாங்கன்னா உடனே ஸ்ட்ரைக் கொடுத்துட்றாங்க. என்னுடைய பாடல் ஓம் பாட்டாது, ஆண்டவர் கொடுத்த பாடல், அது ஆண்டவர் கொடுத்த பாடல். உடனே சொல்கிறாங்க, பிரசங்கம் தான் இலவசமாக பண்ணுவோம், என் பாட்டை போட்டு நீ சம்பாதிக்க. அவர் தயாளனாக இருக்கும்போது நீ வன்கண்ணனாக இருக்கலாமா? எத்தனை 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 தேவ மனிதர்கள், பெரிய பெரிய தேவ மனிதர்கள், அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பாட்டை, நம்முடைய பாட்டை இவனுடைய யூடியூப்பில் போட்டால் ஒரு 10 பேர் பார்ப்பான், அவ்வளோதான். அதில் ஒன்றும் லட்சமெல்லாம் சம்பாதிக்க முடியாது. சரி, அப்படியே சம்பாதித்தால் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாமா? என்னுடைய சகோதரன், ஆண்டவரை அறிந்து கொண்ட சகோதரன், கண்ட சகோதரனை நேசிக்காத நீ காணாத தெய்வத்தை நேசிப்பேன்னு சொல்லுவது மாய்மாலம் தானே, பொய் தானே, பொய் தானே. அது எத்தனை காரியங்கள் இந்த கிறிஸ்தவத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது பாருங்கள். சுயநல வட்டம், பணம். ஓல்ட் டெஸ்டமெண்ட் பீரியடில் நான் ஆச்சரியப்பட்டு போன ஒரு காரியம், சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆண்டவர் சொன்னார், அவர் செய்கிறார். அதன் பிறகு சவுலினுடைய நடவடிக்கை சரியில்லை, அடுத்த ராஜாவை அடுத்து உருவாக்க வேண்டும். ஆண்டவர் ஈசாயின் மகன் தாவீதை இளைஞனாய் இருக்கும் பொழுதே ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். சாமுவேல் இடத்துல சொல்லி அனுப்புகிறார். சாமுவேல் போய் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். இப்போ அந்த தேசத்தில் புதிய ஏற்பாட்டு இந்த கடைசி கால இந்த திருச்சபைகளைப் போல எல்லாருக்கும் அபிஷேகம் கிடையாது. ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கர்கள், இவர்களைத்தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். இவர்களிடத்திலுமே எப்போதும் அபிஷேகம் இருக்காது. தீர்க்கதரிசிகள்லாம் ஆடு மேய்த்து கொண்டிருப்பார்கள், மாடு மேய்த்து கொண்டிருப்பார்கள், விவசாயம் செய்து கொண்டிருப்பார்கள். ரொம்ப எளிய மனிதர்கள். ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா எல்லாருமே ரொம்ப எளிமையான மனிதர், சாதாரணமான மனிதர்கள். அன்றாடம் தங்களுடைய கூலி வேலைகளை பார்ப்பார்கள், அதிலே தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சமயங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து அமர்ந்து தேசத்தை குறித்தும் ராஜாக்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போ அன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி, அவரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருந்தார். ஒரு சில தீர்க்க தரிசன புத்தர்கள் அங்கே இருந்தார்கள், அபிஷேகம் பெற்றவர்கள். அதுபோக 2 ராஜா, ஒன்று சவுல், இன்னொருத்தர் தாவீது. தாவீது இன்னும் ராஜாவாகல, இளைஞனாக இருக்கிறாரு. சவுல் ராஜாவாய் அபிஷேகம். அப்போ ராஜரீக அபிஷேகம் 2 பேர், ராஜாவாகக்கூடிய அபிஷேகம் சவுலுக்கும் தாவீதுக்கும். ஆனால் வரலாறு சொல்லுகிறது, சவுல் தாவீதை பகைத்தான். சவுல் தாவீதை ஜென்ம பகையாய் பகைத்தான். அவனை கொலை செய்யும்படிக்கு வகை தேடினான்.
அவனை இன்ஆக்டிவ் ஆக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பொறாமைப்பட்டான் சவுல். அபிஷேகம் பெற்ற அந்த 2 பேர் தான். இந்த 2 பேருக்குள்ள பொறாமை. புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள்ள வாங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எல்லாருக்கும் ஆசாரிய அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம் எல்லாருக்கும் ஊற்றப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ராஜாக்கள், அத்தனை பேரும் ஆசாரிய பெருமக்கள். வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுகிறது, 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது. பிதாவாகிய தெய்வத்துக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு என்று வேதம் சொல்லுகிறது. ஆக ராஜரீக அபிஷேகத்தை பெற்ற இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நீங்களும் நானும் வெகு எளிதாய் நம்மை போல அபிஷேகம் பெற்றவர்களை பகைக்கிறோம், பொறாமைப்படுகிறோம். ஊழியங்களிலே போட்டி, பொறாமைகள். ஆண்டவரை அறியாத அரசியல்வாதிகளை விடவும் மிக கேவலமான குணாதிசயங்கள் கொண்டவர்களாய் இன்றைக்கு அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் நடந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். நீ பெரியவனா, நாம் பெரியவனா, எத்தனை காரியங்கள் பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒரு நியாயத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவர் தெளிவாய் யோவான் மூலமாய் சொல்லுகிறார், தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், கண்கள் குருடாகின ஒரு கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான் என்று நிருபத்திலே அவர் சொல்லுகிறார். அப்படினால் ஆண்டவரிடத்தில் நாம் இன்றைக்கு அவரிடத்தில் நாம் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், அவரிடத்தில் நாம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவரே ஒளியில்தான் இருக்கிறேனா? என் கண்கள் திறந்திருக்கிறதா? நான் என் சகோதரனை நேசிக்கிறேனா? உம்மை அறிந்து கொண்டு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனையும் என்னால் நேசிக்க முடிகிறதா? எனக்கு பின் வந்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், எனக்கு பின்னால் பல வருடங்கள் கழித்து ஊழியத்தை துவக்கினவர்கள் ஊழியத்தில் இன்றைக்கு முன்னணியிலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதை நான் பார்த்து பொறாமைப்படுகிறேனா அல்லது மகிழ்ச்சி அடைகிறேனா? நான் மகிழ்ச்சி அடைந்தால் ஒளியில் இருக்கிறேன், கண்கள் திறந்திருக்கிறது என்று பொருள். எனக்குள் பொறாமை வந்தால் கண் செருகி போன குருடனாக இருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோமா? ஆண்டவரே, உலகத்திலே நான் வாழ்ந்த பொழுது அநேகர் மேல் நான் பொறாமைப்படுகிறவனாய் அந்த குணமுள்ளவனாய் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு நான் உம்மை ஏற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்தவ வாழ்வுக்குள் வந்த பிறகு ஆண்டவருடைய பிள்ளைகளை அதிகமாய் நான் நேசிக்கிறவனாக, அவர்களுக்காய் ஜெபிக்கிறவனாக, கண் சொருகி போன குருடனை போல் இல்லாமல் ஒளியில் இருக்கிறவனாய் தெளிவாய் பார்வை உள்ளவனாய் இருக்க எனக்கு உதவி செய்தருளும் என்று அவரிடத்தில் கேட்போமா? அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஆண்டவரே எங்களை முடிசூட்டி ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை சிந்தி தியாகம் செய்து எங்களை உயிர்ப்பித்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை உம்முடைய சொந்த மகனாய் மகளாய் நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் அப்பா. ஆனால் நாங்களோ ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் எங்கள் சகோதரர்களை பகைத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் சகோதரர்கள் யாரென்றே எங்களுக்கு இன்னும் விளங்கலை. உம்முடைய சித்தத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் எங்களுடைய சொந்த குடும்பமாய் பாவிக்க, அவர்கள் ஆசீர்வாதமாய் ஊழியங்களிலே முன்னணியிலே வரும்பொழுது இயல்பான மகிழ்ச்சி எங்களுக்கு உண்டாக கிருபைத்தார். சவுலை போல பொறாமைப்படாத ஒரு குணத்தை தார். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். தேங்க்யூ ஜீசஸ். முற்றிலுமாய் இப்படி பிள்ளைகளை காத்துக்கொள், ஆசீர்வதி, தொடர்ந்து வழி நடத்தும்.
இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.